இல்ல அப்படி போறவங்க இதாகட்டும், இருக்கிறவங்க கூட இருக்கலாம். நம்ம ஊரான கூட 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் பாக்கலாம். நீ வெளியில பாக்காது, வீட்டுல போய் அப்பா அம்மா கடிக்கிறாங்க. உண்மையிலே பாராட்டு. வெயில வேலை பாக்குறீங்கம்மா, நாங்க வெயிலே பார்த்தது இல்ல, உள்ளே உட்காந்து வேலை செய்யறோம். இவங்க திட்டுறாங்க, என்ன இவங்க எல்லாம் உட்காந்துக்கிறங்க. சரி வாங்க. இல்ல இவங்க போனா கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, நம்ம சொந்தக்கார வந்துருக்காங்க. மல்லாடி வாரம் மல்லாடி வாரம் ராஜாச்சி பங்காளிங்கெல்லாம் அங்க இருக்கிறாங்க. அப்படியாமா? நேத்து வெயில் தாக்கு அதிகமா இருக்குது. பெரிய மகிழ்ச்சி. நல்லது. குழந்தைய பத்திரமா பாத்துக்கமா. தண்ணி இது இயற்கை பரவாயில்ல. உங்களுக்கு முதல் நன்றி சொல்றேன். சிட்டுக்குருவி வளர்த்துட்டு இருக்கேன். வாழ்த்துக்கலாமா, சூப்பரான செஞ்சிருக்கேன். அப்போ இந்த இடத்துல கதிர்வீச்சு கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கதிர்வீச்சு கம்மியா இருந்தா உங்களுக்கு குழந்தைங்களும் எந்த எஃபெக்ட் ஆகாது. நல்லா பண்ணுங்க, குழந்தைங்களை பத்திரமா பாத்துங்க. வருங்காலத்துல நல்ல தமிழ் சூப்பரா தங்கம், வெரி குட்ரா, சூப்பரால. கண்டிப்பா நீங்க அடுத்த காலத்துல நீதான் தலைவன், சரிங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரிங்களா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஏன்னா அவருடைய அந்த ஒரு அசைவு பாருங்க, அவருடைய அசைவு மத்ததெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லது எனக்கு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துறதுக்கு கடவுள் அருள் தந்த மாதிரி வீட்டுல குடியிருக்காங்க. 5 நாளைக்கு ஒரு 5 நாள் தான் எம்எல்ஏ அம்மா இருந்தாங்க, 10 நாள் அம்மா இருந்தாங்க. இருந்தா முடிச்சு வரேன், அதனால பாரு அங்க பாரு அழகுடா. ரொம்ப நன்றி. நம்ம ஊர்ல பேச நம்ம வேளாங்கல்லியா இதுல டான் பாஸ்கோ பேர் போட்டுருங்க. தாய்ப்பால் குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும், அது மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் கொடுக்குற கல்வி, அதுக்குதான் நாங்க நின்றுருக்கோம். அந்த இல்ல சொன்னாரு ஒரு நாள் நீங்க தான் நிக்கிறீங்கன்னு சொன்னாரு. அப்புறமா பேர் பார்த்துட்டு உடனேதான் இவரு எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னாங்க. அங்க மேட்டூர்ல எங்களுக்கு தெரியும். மேட்டூர்ல பழக்கம். இப்ப இங்கதான் பேராமலாம் இருக்காங்க இல்லையா? இங்க வந்துட்டாங்க. சரி, 3 வருஷம் ஆச்சு வந்து. நாங்களும் 3 வருஷம் ஆயிடுச்சு. அவர் மட்டும் தான் இப்ப சென்னை 1 வருஷம் ஆச்சு. சென்னையில போயிருக்காரு. எலெக்ஷன் மட்டும். சரிங்க சார். சொல்லுங்க, சொந்தங்கள் சொல்லுங்க. உங்க நட்பு சொல்லுங்க, தெரிஞ்சவங்க உரிமையா சொந்தக்காரன் சொல்லுங்க. வணக்கம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த இதுல ஐயா இது கட்டி இருக்கீங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, இங்க இது பண்ணிருக்கீங்க, கங்கணம் கட்டி இருக்குங்க, ரொம்ப பரவாயில்ல. அதெல்லாம் மனதைரியம் சரியா போயிடும். மனதைரியத்தை விட்டுங்களா முடிஞ்சு. 1.5% 8% வந்திருக்காரு. தைரியங்களா வந்திருக்க முடியுமா? தன்னம்பிக்கை மட்டும் என்னைக்கு இருக்காது. இந்த நிமிஷத்துல நம்ம செத்துட்டா கூட டே என்னைக்கு தன்னம்பிக்கை அன்னைக்கு ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. இது வந்து இயற்கையினுடைய நீதி. ஆமா, அதே ராணுவத்துல நானும் கார்கில் வரல செத்து அவ்வளவு செத்துட்டானாங்க. கார்கில் வரலாம் செத்துட்டானாங்க. செத்துட்டு 4 நாள் வெளியே அவ்வளவு முடிச்சுட்டாங்க. நானு அந்த நிமிஷம் சாகல்றா ரே நான் உலகத்தை சேர்த்து வந்து நின்றவனே. கார்கில் வர 2001 எனக்கு நடந்தது, அந்த தைரியத்தில் நடந்தது. அதனாலதான் இன்னைக்கு அங்க முடிஞ்சு இந்த உலகத்துக்காக இந்த ஊருக்காக நான் காப்பாற்றணும். ஏன்னா எனக்கு போதும், இனிமேல் நமக்கு முடிஞ்ச மக்களுக்கு கொடுப்போம் இடத்துல வந்திருக்கேன். சொல்லுங்க, செய்யுங்க, சொல்லுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் தன்னம்பிக்கை என்னைக்கு இருக்காது. தன்னம்பி ஏன்னா முருகன் வேல், சரிங்களா? இவர் வேல் பசிக்கோட்டை முருகன் கோயில். நான் தான் ட்ரஸ்டி. கோயில் கட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அந்த சுற்றுலாத்தல மாற்றணும். அதெல்லாம் நாம் இருந்தால் தான் செய்ய முடியும். அதிகாரம் எல்லாம் செய்ய முடியாது இல்ல. மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா. பாத்துக்கலாம். நம்ம மக்களுக்கு வர போற ஜெனரேஷன், வரப்போற குழந்தைகள் நல்லது செய்ய வந்திருக்கோம். அது வந்துட்டு நாங்க செய்யும் போது தான் இவங்க செய்வாங்களான்னு நம்பிக்கை வரும். அது செய்யும் போது காமிப்போம்.
விவசாய சின்னத்துல கண்டிப்பா இதுக்குதானா நாங்க போடுறோம். ஏம்மா அது போதேம்மா எனக்கு வெற்றியம்மா மூணு வாட்டி நாங்க இதுக்குதான் போடுறோம். மகிழ்ச்சியம்மா ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்காரர் இதுலதான் இருக்காரு. அப்படியா சொல்லுமா வேட்பாளர் வந்தாருன்னு சொல்லுங்க கண்டிப்பா. நான் எலெக்ஷன் முடிஞ்சு என்ன பாக்குறேன் வர சொல்லுங்க சரியா ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சி மகிழ்ச்சி நான் இனிமேல் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பக்கத்து ஊர் தான் நான் அவருக்கு தெரியும். அப்படியா? எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். சொல்லுங்க ஐயாவுக்கு சொல்லுங்க கூட வந்திருந்தோம். மானா இருக்கா இப்ப அன்னைக்கு வந்தீங்களா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் புரட்சி வாழ்த்துக்கள் நன்றி அம்மா வணக்கம்மா வணக்கம் படிச்சவங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அதாவது ஊடகத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்குங்க அந்த ஊடகம் எப்படி சொல்றாங்க என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியும் நம்ம நீங்க ஸ்டாண்டா ஒரு குழந்தைக்கு எப்படி தாயா நிற்கிறியோ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு தாயா நில்லுங்க நீங்க சரிங்களா நம்ம நல்லது கொடுப்போம் நல்லது செய்வோம் நல்லதே நடக்கட்டும் மகிழ்ச்சியம்மா ரொம்ப சந்தோஷம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் 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 வெரி குட் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல நாங்க பசிக்கிட்டு தான் ஊரு சரிங்களா எல்லாம் தெரியல ரொம்ப சந்தோஷம் சரியா இயற்கைக்காகவும் மக்களுக்காகவும் வருங்காலத்துல இவங்களுக்கு நல்ல ஒரு தலைமுறை உருவாக்குறதுக்காகவும் நாம் வந்திருக்கோம் சரி எதிர்பார்ப்பு இல்லாம இல்ல 2 வருஷம் நாம் தமிழர் மகிழ்ச்சிங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இது வரையும் போட்டதுக்கு இனிமேல் நல்லது செய்வோம் ஏன்னா இப்ப இந்த 2 வருஷத்தோட நீங்க இந்த முறை பண்ணும் போது தான் இன்னும் கொஞ்சம் வர முடியும் அதிகாரத்தை கையில் பிடிக்கும் அதே கையில் பிடிச்சிங்கன்னா நம்ம நல்லது நடத்த முடியும் இனியா நம்மளும் அது மாதிரி மகிழ்ச்சி வரட்டுங்களா ஐயா ரொம்ப சந்தோஷம் நல்லா வெயில் இருக்குது குழந்தைங்க அதே தூக்கிட்டு போகாதுங்க என்ன பாருங்க இளநீ அது மாதிரி கஞ்சி அது மாதிரி கொடுக்க குழந்தைக்கு வாங்கி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் 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 சந்தோஷம் சரியா அந்த முறை கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்குங்க இல்ல பாக்கலான்றதை விட செய்யுங்க சரியா மக்களை படிச்சு நீங்க சொல்லுங்க அண்ணனை சொல்ல சொல்லுங்க கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்கலாமே சரி என் பையனா தான் சொல்லுங்க மகிழ்ச்சிங்க ரொம்ப சந்தோஷம் அவருக்கு நன்றி ஓடி நல்லா இருந்தாரு நன்றி சொல்லுங்க அவருக்கு சரியா கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்கணும் நம்ம என்னைக்கு தான் அடிமை காலமே எவ்வளவு நாள் இருக்குது பாருங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஒன்றும் வேண்டாம் உங்களை சந்திச்சதே சந்தோஷம் இல்ல பரவாயில்ல ஒன்றும் இருக்குங்களேம்மா சந்தோஷமா சந்தோஷம் இந்த தண்ணியை நம்ம இலவசமா சுத்தமான குடிநீர் கொடுத்துட்டு தான் முதல் திட்டுவாங்க ரொம்ப சந்தோஷம் இங்க பக்கத்துல பால் கலப்பு வரலாமா அவங்க எங்க அத்தை பையன் தானே மேஸ்திரி ஆமா அந்த கிணத்துக்கு இருக்காங்க அது எங்க அத்தை வீடு எங்க அப்பாவோட கூட கண்ணாம செத்துட்டாங்க நல்லதை நம்ம பண்ணிட்டு போலாம் வந்துட்டோம் உலகத்துக்காக இயற்கை நம்ம நடத்திடும் அதே மாதிரி இந்த குழந்தைக்கெல்லாம் நல்ல ஒரு இயற்கையான சூழல் நல்ல கல்வி மருத்துவம் குடிநீர் இது மட்டும் நம்ம ஃப்ரீயாக கொடுப்போம் மற்றதெல்லாம் ஃப்ரீ கொடுக்கக்கூடாது ஃப்ரீயாக கொடுத்துட்டு 1 ரூபாய் வாங்கிட்டு 100 ரூபாய் கடன் பண்ணிட்டு போயிடுவோம் இன்றைக்கி 10,000 கோடி கடன் எங்கே போச்சு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல இந்த குழந்தைங்கலாம் வருங்காலத்தில் ஏன் தமிழ்நாடு உலக நாடு ஃபுல்லாக இங்கே வந்து நம்மளை மருத்துவம் கற்றுக்கணும் மருத்துவம் பண்ணிட்டு போகணும் அது மாதிரி நம்ம வளர்க்குவோம் இது பாருங்கள் இந்த குழந்தை தமிழை காக்கணும் ஏன்னா நம்மளை ஆள்றோம் தமிழ் ஆளணும் மற்ற வாழ்ந்தங்களாம் அப்படி தான் நம்ம வீட்டில் நம்ம குடும்ப தலைவர் தான் குடும்ப தலைவர் இருக்கணும் மற்ற குடும்ப தலைவர் என்ன ஆகும் அது இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஜென்ரேஷனுக்கு வணக்கமா வரேன் இந்த நிகழ்வு வந்துட்டு அடுத்த ஒரு 5 ஆண்டுக்குள்ளார வீடு தேடி வரும் இதெல்லாம் பெரிய காலம் எடுத்து வளைய வேண்டாம் இது உண்மை செய்வேன் இதை நான் உள்ளாட்சி தேர்தலையே நான் அந்த திட்டத்தை கொடுத்துவேன் எங்க ஊருக்கு கொடுக்கறதுக்காக தான் அது சில விஷயங்களால ஆனா இதை வந்து நம்ம அவன் வீட்டுக்கு எவ்வளவு தேவை ஃப்ரீயா எடுத்துக்கும் மாத்துவேன் மகிழ்ச்சி ஐயா அந்த மாதிரி எப்படி பாரு நான் சொன்னேன் எங்க ஆளுக்கு தான் ஐயா மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் சரிங்களா எல்லா திட்டங்களும் தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது
பண்ணுங்க, நல்லதே நடக்கட்டும். மகிழ்ச்சி, பாருங்க. கண்டிப்பாப்பா. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒரு அப்படி பண்ணலன்னா ஆமா, நீங்க பண்ணுனா வேற லெவல்ல பண்ணலாம். அவ்வளோ விஷயம். போய் நல்லது அமைதியார்ன்ற அளவுக்கு இருக்காரு. சரிண்ணா. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, எனக்கு ஒரு சுமை கம்மியாச்சு. உட்காருங்க, ரொம்ப சந்தோஷம். நாம் தமிழர்ல வேட்பாளர் நான் தான். பசரிக்குட்டு தான் ஊர், நம்ம பசரிக்குட்டு தான் ஊர், எங்கேயும் இல்லை. அதனால் இயற்கைக்காக விவசாயம் நிற்கிறோம். உங்களுடைய நிறைய விஷயங்கள் நம்ம நல்லது பண்ணுவோம். உங்கள் உழைப்பு உங்களுக்கே, நான் சொல்கிறதுக்கு இல்லை. உங்கள் உழைப்பை சொன்னாதானே இன்றைக்கி பணக்காரன், சரிங்களா? ஒன்றா கரண்ட் பில் ஆகட்டும், தண்ணி வரி ஆகட்டும், வீட்டு வரி ஆகட்டும், எது எடுத்தாலும் நம்ம ₹1 சம்பாதிக்கணும்னா 50 பைசா வரியே வாங்கி முடிச்சிடலாம். மறைமுகமாக, நேராக இல்லை, மறைமுகம் வாங்கிடலாம். அதெல்லாம் மாற்றி ஒரு தற்சார்பற்ற பொருளாதாரம் அதை உருவாக்க தான் நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க, பாருங்கள். வணக்கம். இவங்களுக்கெல்லாம் நல்லதாக கொடுக்கணும். ஐயா வணக்கம். வணக்கம். எங்கே பார்த்த மாதிரி இருக்குது ஐயாவை. பரவாயில்ல, ஃபஸ்ட்டு கொடுத்தா நான் எங்கேயும் இல்லை. முருகன் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே தான் வேட்பாளர் நாம் தமிழர் இருக்குது, சரிங்களா? நல்ல இயற்கையான உணவு, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சுகாதாரமான சூழலை உருவாக்கணும், இயற்கையை காப்பாற்றணும். அதனால் அந்த இதுக்காக வந்திருக்கோம். நல்லதே நடக்கட்டும். பாருங்க சார். ஆமா, வணக்கம். சொல்லுங்க, ரெண்டு இடத்துல பேசுங்க. நீங்களும் பொம்பளைங்க பேசுங்க, தப்பு இல்லை. வணக்கம்மா. உங்கள் வீட்டு பிள்ளையா தேடி வந்திருக்கோம், சரிங்களா? எதுக்காக? நல்லதுக்காக. உங்கள் உழைப்பு உங்களுக்கு கொடுக்கணும், எங்களுக்கு வேண்டாம். அந்த இனத்தில் நம்ம போயிட்டுருக்குறோம். இயற்கைக்காக போயிட்டுருக்குறோம். நல்ல கல்வி, செல்வம் கொடுக்கணும், தமிழை காக்கணும். தமிழை நம்மளும் விட்டுனுக்குறோம், தொலைச்சிட்ருக்கோம். இனிமே பிடிக்கலாம். மகிழ்ச்சி. எது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது, சரிங்களா? இனத்துக்காகவும், தமிழ் இனத்துக்காகவும், விவசாயத்துக்காகவும் நிற்கிறோம். உங்க ஏதாவது நீங்க போட்டுருங்க. உங்க குடும்பங்கள், நட்புகள், உறவுகள், உங்களால முடிஞ்ச சின்ன ஒரு இமையால வேலை, அது பெரிய வல்லரசா மாறிடலாம். நம்ம வாத்தியம்மா. தங்கச்சி வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க. அப்பா அம்மாவுக்கு நாம் தமிழ் வந்திருக்கோம், சரிங்களா? நம்ம உங்க படிப்பு, உங்களுக்கு பெண்களுக்கு 50% உங்களுக்கு இடஒதுக்கீடு, எல்லாத்துலயும், அரசியல் மட்டும் கிடையாது, எல்லாத்துலயுமே அது மாதிரி இருக்கு. பெண்களுக்காக உன்னை சின்ன ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட நீ அந்த அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அவன் அனுபவிச்சிடணும், அது மாதிரி திட்டங்கள் அண்ணன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இருக்கு. உங்க உறவுகளை சொல்லுங்க, தம்பி தங்கைகள் சொல்லுங்க, அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்க, சரியா? அடுத்து நான் நல்லா இருக்கேன்னா இதுக்கு ஓட்ட போன்னு சொல்லுங்க. நீ எனக்கு சொத்து சேர்த்தாத, எப்பா எனக்கு ஓட்ட போட்டு அண்ணா வரையுங்க. ஏம்மா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம்மா. உங்க வீட்டு பிள்ளையா வந்திருக்கேன், நல்லதை சேர்த்துக்காக வந்திருக்கேன், சரிங்களா? இயற்கைக்காக வந்திருக்கேன், தமிழுக்காக, தமிழ் தேசத்துக்காக வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைங்களுக்கு கல்வி, மருத்துவம், சுகாதாரம், குடிநீர், இது மட்டும்தான் நம்ம கொடுத்தா போதுமானது. இது 3 கொடுத்துட்டாவே நம்ம ஃப்ரீ ஆயிடும். நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு தான். அதான் உங்க உழைப்பு உங்களுக்கேன்ற திட்டம். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உண்மையே வணங்குறேம்மா. உண்மையை பாருங்க, எனக்கு அப்படியே ஒரு வீரமா இருக்கு நிக்கிறேன். ஏன்னா முன்னாள் ராணுவத்துல பணி புரிஞ்சுட்டு வந்து என்ன உழைப்பு மறுபடியும் நாட்டுக்காக கொடுத்தேன், இப்ப வீட்டுக்காக, ஊருக்காக கொடுக்கணும்னு வந்திருக்கேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம். அவன் ஐயாவுக்கெல்லாம் சொல்லுங்க, நம்ம நாம் தமிழ்ல வந்திருக்கேன், வேட்பாளர் நானே தான். நம்ம பசரிக்குட்டி தான், ஊரு தொலைவு இல்லை. அதனால யாருக்கு பண்ணங்களா தெரியாது. இந்த முறை எங்களுக்காக செய்யுங்க. நம்ம தமிழுக்கு, தமிழ் தேசியம் இனத்துக்காக இருக்கோம், இயற்கைக்காக இருக்கோம். நம்ம மக்களை நல்ல முறையில், நம்ம குழந்தைங்க நல்ல முறையில் கொடுக்கணும். நம்ம சொத்து சேர்த்து வைக்க வேண்டாம். நல்ல உலகத்தையும், நல்ல கல்வியும், சுகாதாரம் கொடுத்தாவே சொத்து நமது. உங்க உழைப்பு உங்களுக்கே. வணக்கம். வணக்கம். முக்கியமா உங்களுக்கு வணக்கம். ஆமா, வணக்கம் வணக்கம். சரியா? ஆமா, வணக்கம்மா. வணக்கம். உங்களை கொஞ்சம் ஒரே 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு வரணும்ல. நான் நாம் தமிழ் வேட்பாளர் இருக்கிறேன். நம்ம ஊர் பசலிக்குட்டியே தான், சின்ன பசலிக்குட்டியே தான் ஊரு. தெரியுமா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லாம் அப்படியே நண்பர்கள் தானே, ரொம்ப சந்தோஷம். நான் எதுக்காக நின்றுருக்கேன்னா, ஏற்கனவே நான் முன்னாள் ராணுவத்துல இருந்து பணி புரிஞ்சு வந்துவேன். இதை வந்துட்டு எல்லாமே சுரண்டிட்டு இருக்காங்க. அங்க நம்ம நாட்டை காப்பாற்றணும், இங்க வந்து நம்ம ஊரை காப்பாற்றுறதுக்கு எல்லாம் சுரண்டி, நான் இவ்வளவு சீட்டு, நீ இவ்வளவு சீட்டு தான் கண்டுபிடிச்சதை தவிர என் மக்களுக்கு என்ன கொடுக்கணும் எண்ணத்துல இல்லை. இன்னைக்கு கூட என் மாடு வச்சுட்டு பால் கறந்து 2 பேருக்கு கொடுத்துட்டு வரேன். அந்த வேலைகளை செஞ்சுட்டு இனிமேல் நம்ம ஊரை காப்பாற்றணும். இவங்கெல்லாம் இலவசம் சொல்லி நம்மளை மொத்தையும் முடிச்சு விட்டாங்க.
இலவசம் எனக்கு வேணாம், எதுக்கு இலவசம் எனக்கு கொடுக்குற, இலவசம் தேவையில்ல, எனக்கு இருந்து எனக்கு கொடுத்துரு. அந்த இனத்துல தான் வந்து ஆர்மியில பணி புரிஞ்சிட்டு வந்து இதை தவிர்த்து கல்வி, மருத்துவம், இலவசமான குடிநீர், இதுதான் இலவசம். இது கொடுத்துட்டா வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. கல்விக்கு எவ்வளவு செலவு பண்றோம், இதெல்லாம் வரி எவ்வளவு கொடுக்குறது, இதெல்லாம் தேவையில்லை. உழைப்பு உங்களுக்கே அந்த முடிச்சு அந்த ஒரு திட்டத்தை எடுத்து தான் வந்திருக்கிறேன். சொல்லுங்க, நம்ம சொந்தங்கள் சொல்லுங்க. சரி, அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. கண்டிப்பா மாற்றம் உண்டு. இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உலகத்தை அமைக்கணும், வருங்கால ஜெனரேஷன் உலகத்தை அமைக்கணும். நம்ம இப்படியே விட்டுட்டோம். மகிழ்ச்சி ஐயா, கேட்டுங்க. இது மாதிரி நல்ல ஒரு நீங்களாம் உள்ள தொலைவான அழகா உங்களுக்கு நல்ல சுத்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பானே. சரியா? மகிழ்ச்சி. சொல்லுங்க சொல்லுங்க. மகிழ்ச்சி. அப்படியே போகும்போதே எப்பா ஒருத்தர் நின்றுக்கலாம்பா, கொஞ்சம் பாருப்பா, எதுக்காக நின்றுக்கான விஷயத்த சொல்லுங்க. சரிங்களா? மகிழ்ச்சி. வணக்கம். வரேம்மா. ஓகேவா? நல்ல உலகத்தை உருவாக்கணும். நீங்களாம் முதுகலமா நிக்கணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க வாங்க. ஏமா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்குங்களா? ரொம்ப சந்தோஷம். நம்ம நிலைமையை மாத்தி அடுத்த நிலைமை போகணும்னா அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும், செல்வத்தை கொடுக்கணும். எங்களை கொஞ்சம் ஆதரிங்க. வணக்கம் குட்டி. வணக்கம்மா. இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இன்னைக்கு எப்படி போயிருக்குன்னு பாக்குறேங்க. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கு? ரொம்ப இருக்கு. அண்ணன் என்ன நீ செச்சு பண்ணா கையில்றான்றாரு, கேள்வி கேட்டுப்பட்டிருப்புங்க. அது மாதிரி நிலைமை உருவாக்கி கொடுப்போம் நாங்க. சரியா? இயற்கையாக நிக்கிறோம் பாருங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுத்து நம்மளுடைய சுமையை சோரிச்சு விட்டா போதும், வளர்ந்துருவாங்க. மகிழ்ச்சி. வணக்கம் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். வருங்கால தலைமுறைகளை உருவாக்கணும் நம்ம. சரிங்களா? இயற்கைக்காக நிக்கிறோம், தமிழுக்காக, தமிழ் தேசத்துக்காக நிக்கிறோம். உங்களுக்கு இலவச தவிர்த்து உங்க ஒழிப்பு உங்களுக்கு. அது மாதிரி. சரியா? பாருங்க, நிறைய விஷயங்கள் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. ஏதோ ரீல்ஸ் பாக்குறது போது நல்ல விஷயம் கத்துக்கோ. நீ செய்யறது அப்புறம் நீ நல்லவன் ஆயிட்டுன்னா எல்லாரும் நல்லது சொல்லிடுங்க. அவ்வளவுதான். ரீல்ஸை பாக்குறத விட்டு நிறைய படிங்க. சரியா தம்பி? சரியா? வளர்ச்சி நமக்கே இருக்கட்டும். நாம் தமிழர் இருந்து வேட்பாளர் நான் தான். சின்ன பசலிக்கிட்ட முருகன் கோயில் தான் வீடு. சரிங்களா? ரொம்ப தொலைவு இல்ல. உங்க வீட்டு பிள்ளையா வந்திருக்கேன். சரிங்களா? தமிழுக்கும், தமிழ் தேசியத்துக்காகவும், நம்ம இனத்துக்காகவும், இயற்கைக்காகவும் தான் வந்திருக்கோம். எங்களுக்கு இலவசம் வேண்டாம். சரியா? இலவசம் கொடுக்காம நீங்க 5000 கொடுக்க வேண்டாம். என்னுடைய வரி கொடுத்தாவே நான் 5000 மாசத்துக்கு வந்துடும் இல்லைங்களா? தண்ணி, இது மாதிரி மருத்துவம், இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயா கொடுத்துட்டு இலவச தகர்த்து நல்ல மக்களுக்கு, நல்ல குழந்தைங்களுக்கு நல்ல வாழ்க்கை உருவாக்கத்தான் வந்திருக்கோம். ஹெல்ப் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. அண்ணனை அரியணை ஏத்துவோம். வணக்கம். இங்கேதான் பசலிக்கூட தான் ஊரு. சரியா? அது மட்டும் இல்லாம இந்த வயசுல நீங்க எங்கேயும் போய் கஷ்டப்படாம ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்கோம். 50-60 வருஷம் ஆச்சுன்னா உங்க பென்ஷன் உங்களுக்கு வீடை தேடி. இந்த மாதிரி 2000 வர 1000 இல்ல, உங்களுக்கு தேவைகளுக்கு என்ன அது மாதிரி அது மருந்து இலவசமா உங்க வீட்டை தேடி வர மாதிரி திட்டங்கள். இது இன்னைக்கு இல்லை, அண்ணா அறிவிக்கிறது. நானும் என்னுடைய ஊராட்சியில் அறிவிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவேன். அது இப்பதான் சொல்லிக்கிறாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த பிள்ளை உங்களுக்கு வந்தோன்னா வீடு தேடி என்னன்னா வரணும், யார் அப்படி லிஸ்ட் எடுத்து அடுத்த நாள்ல அது மாதிரி விஷயங்கள் நான் செய்கிறேன். ஏன்னா எனக்கு போதும், கடவுள் கொடுத்துட்டாரு. நான் முன்னாள் ராணுவத்துக்கு வந்தவன். சரியா? அப்போ ராணுவத்துக்கு வந்தோம்னா எப்படி இருக்குன்னு தெரியும், கட்டமைப்பு, அது மாதிரி விஷயங்கள். இவங்கெல்லாம் வந்து எனக்காக உறவா நிக்கிறவங்க. அது மாதிரி நீங்களும் சேர்ந்து எனக்கு உறவா. சரியாம்மா? சரியா? நீங்க எனக்கு வரல என்றதெல்லாம் எதிர்பார்க்காதங்க. உன் பிள்ளையா, சரியா, உன் பிள்ளையா வந்திருக்கேன். நீங்க இது வரையும் நீங்க 2 விதமே பார்த்துருப்பீங்க. ஒண்ணு இதை 2 சின்னத்தை தான் பார்த்துருப்பீங்க, 3ஆவது சின்னம் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த முறை நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். ஏருக்கு அதை வச்சுட்டு இந்த சின்னம் எனக்கு வந்திருக்கு. பார்த்து செய்யுங்க. மகிழ்ச்சியம்மா. ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். பரவாயில்ல, நீ துண்டு கட்டிட்டு இருக்கிறீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது நம்ம தலையை மட்டும் காக்கட்டும். நம்ம மானத்தை காக்கிறதுக்கு நாங்க வந்திருக்கோம். அது தலையை காத்ததே இருக்கட்டும். இனிமேல் நம்ம இனத்தை காக்க வந்திருக்கோம். நல்ல முறையில செய்யுங்க. அண்ணே விறகு தூக்குறானே, பத்திரமா உங்க சுமையை நாங்க தூக்க வந்திருக்கோண்ணே. சரிங்களா அண்ணே? மகிழ்ச்சி. நீங்க இயற்கையா போட்டுக்கிறீங்க பாத்தியா? இது மாதிரி சூழ்நிலை இயற்கை உருவாக்கணும். ஆமா? சரிங்களா? மகிழ்ச்சி. ஐயா வணக்கம். ஐயா அம்மா வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இல்ல சந்திச்சதுல. சரிங்களா? உங்க வீட்டு பிள்ளையாக நிக்கிறேன். சரிங்களா? நல்லத்துக்காக நிக்கிறேன். ஆமா 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 ஆமா. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம இயற்கைக்காகவும். ஏன்னா எனக்கு போதுமான அளவு கடவுள் கொடுத்துட்டாரு. இனிமேல் எனக்கு சர்வீஸ், நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன், வேலை செஞ்சுட்டு வந்தேன். இப்ப வீட்டுக்காக நம்ம ஊருக்காக செய்ய வந்திருக்கேன். உண்மை. எதையும் எதிர்பார்ப்பலாம வந்திருக்கேன். இன்னைக்கு காலைல கூட மாட்டுக்கு சாணி மாதிரி தான் வந்திருக்கேன். இயற்கை. ஆமா, உண்மைதான். அதனால பாருங்க, யாரு செய்வாங்க செய்ய மாட்டேன்னு தெரியும். ஏசி ரூம் நான் வேலை செய்யறேன் இல்ல, நாங்க வந்து உலகத்துல ஓஷனோட வேலை செய்யறேன். மகிழ்ச்சி.
பாருங்க எது உங்களுக்கு சொல்லுங்க அவசியம் இல்லை. என்னென்ன பண்ண போறோம் என்ன நான் தெரியும் பார்த்துட்டு முதல்ல வெளியில அண்ணன் முன்னாலும் பேசிருக்காரு. சரியா? இந்த முறை கேட்கறத விட செயலையும் கொஞ்சம் எனக்கு கொடுங்க. உங்க பக்கத்துலயே தான் நாங்க ஆமா கண்டிப்பா பண்றோம். தெரியல ஏன் மறந்துட்டுங்க. பாத்தியா எங்க போயிட்டு வேண்டிய குழந்தைங்க இருக்காங்க. நான் தான் இருக்கிறேன். சரியா? அப்படியா? பிரேமா இது கூட்டத்துக்கு வந்திருந்தாரு. அப்படியா? எங்க இதுக்கு நம்ம கூட்டத்துக்கு வந்திருந்தாரு. யாரு இருக்கிற? எங்க அத்தி மகன். அப்படியா? எங்க வீட்டுக்காரர் எங்க அத்தி மகன். எது யாரு? அவ உங்க நாத்தனா வீடு. என்ன பண்றது? டைம் ஆகி போச்சு. இதுக்கே நேரம் இல்லையே, முடிக்க முடியலையே.